ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அணில் குஞ்சு நம்ம தென்னை மரத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், ரத்தம் வருதா? எங்க சப்பா அப்படி மண்ணடி எச்சு ஒட்டி இருக்கடி, தூக்கி உள்ள கூண்டுக்குள்ளே போட்டு காக்கா பூரா வந்துருச்சுங்க. மண் தென்னை மரத்துலேருந்து மேலே விழுந்துருக்கு. சரி, உள்ளே தூக்கி போட்டு ஏதாவது அரிசி எடுத்து போட்டு காக்கா இப்போ விட்டோம்னா காக்கா குத்தி எடுத்துகிட்டு போயிடும். கூண்டுக்குள்ளே விட்டுரு, அது பாட்டு கிடக்கட்டும். கதவை சாத்தி வை, கோழி உள்ளே ஏறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பாட்டுக்கு அது கிடக்கட்டும். கிடந்ததுக்கு அது ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா திறந்து விட்ருவோம். எப்படியும் கீழே வந்து அரிசி போட்டோம்னா வந்துச்சுன்னா எடுத்து போட்டு விட்ருவோம். சே, காலையிலே பார்த்தியா மேலே கூண்டு கட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அணில் கூண்டு மரத்து மேலே. சரிப்பா, தென்னை மரத்தில் தான் கட்டும். சரி, வேலையை பாரு. தண்ணி இருந்தால் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியையும் கொஞ்சோண்டு அரிசியும் எடுத்து போடு. அணில் குஞ்சு என்னென்னா அந்த கம்பியில் கால் மாட்டிக்குது. நல்லா ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் 1 மணி நேரத்தில் நல்லா ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த அணில் குஞ்சு அணில் குஞ்சு பிடிக்கணும்னா செல்வாக்கு பயமா, அவங்க அம்மாவுக்கு பயமா, கோழி குஞ்சை பிடிக்கணும்னா இவருக்கு பயம், அவங்க அம்மாவுக்கு கூட ஒரு அளவுக்கு பயம் இல்லை. இதெல்லாம் இது பண்ணா கேட்டதுக்கு அதுக்குதான் தைரியசாலியா. வாயில ரத்தம்லாம் வரலங்க, வாயில ரத்தம்லாம் வரல. அது சும்மா இப்போ இதை நம்ம கோழி கூண்டுலேருந்து மாற்றி இந்த கூடைக்குள்ளே போட்டுருவோம். சாயங்காலம் போல் திறந்து விடுவோம். இப்போ திறந்து விட்டோம்னா காக்கா தூக்கிட்டு ஓடி போயிடும். இப்போ நல்லா ஆயிடுச்சு, ஓடுது, நல்லா ஓடுது குடுன்னு. ஓகே, அது பாட்டு கிடக்கட்டும். சாயங்காலம் போல் கொஞ்சோண்டு அரிசி எடுத்து போட்டு அந்த ஓடுது. ஓகே, பாய்.